பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி. ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து வருகிறீர். இந்த ஊழியத்தில் பங்காகி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வித்து வருகிறீர். இயற்கை காலத்தில் சாதகமாய் கரண்டு தடையெல்லாம் கிடைத்து வேடியாடு இருக்காடு பங்கு மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாரம் இந்த வார்த்தையை ஆராதனையும் பாடலையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவேளையிலிருந்து ஆராதனை ஆண்டையில் பார்க்க முடியும். அவரையும் பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வாரமும் இந்த செய்தியை கேட்குறீங்க. பாடலை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் செய்தியை கேட்பதற்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. எல்லாம் தெரிந்த பாடல், பழைய வழி சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே வேதனையாவையும் நீக்கி எண்ணில் புது ஜீவனை ஊற்றினதாம். வேதனையாவையும் நீக்கி எண்ணில் புது ஜீவனை ஊற்றினதாம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, அவர் துதிக்கப்பட தக்கவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, அவர் துதிக்கப்பட தக்கவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவியாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். மகள் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். புவியாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம்
அனுதினம் என்னை வழி நடத்தும். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படுவார். நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த ஏக்கம் எல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும். நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். தொடர்ந்து வார்த்தையை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாடிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காரியங்களை புரட்டி போடுகிற என்ற தியானத்தில் கடந்த வாரம் தியானித்தோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, சதி யோசனை முறியடிக்கப்பட்டது, சாத்தான் திட்டங்கள்லாம் அழிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் நமக்காக மனுஷனால் தாழ்த்தப்பட்ட நம்ம தேவனால் உயர்த்தப்பட்டோம். தேவன் நமக்காகவே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். உயர்த்தெழுந்த இயேசு இனி வாழ்க்கையில் நீங்களும் நான் இல்லை, அவரே செயல்படுவார். இன்றைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த நம்முடைய கண்களை திறக்கிறார். அதான் நம்ம கண்கள் திறக்கணும். ஆண்டவரை தரிசிக்கிற மனக்கண்கள், அவரை ஆராதிக்கிற, அவரை தரிசிக்கிற, அவரை பார்க்கிற, அவரோடு பேசுகிற நம்முடைய கண்களை அவரை காண வேண்டும். வெளிப்படுத்திய விசேஷம் 1ஆவது அதிகாரம் 18 கிறிஸ்துவின் மித்தம், அவருடைய நாமத்தின் மித்தம் ரோமா அரசாண்ட டொமிசியன் சக்கரவர்த்தியின் காலத்தில், ரோம பேரரசனாக இருந்த டொமிசியன் சக்கரவர்த்தி காலத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மித்தம் சிறை வைக்கப்பட்ட பத்மு தீவில் கடத்தப்பட்ட அந்த பத்மு தீவில் இருந்த யோவான் கர்த்தரினால் ஆவிக்குள்ளாய் மாறி அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் உயிருள்ளவராக சதா காலங்களில் அரசாளுகிறவராக தன்னை வெளிப்படுத்தி மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகள்லாம் என்கிட்ட இருக்குப்பா. முன்னாடி இந்த பிசாசின் கையில் இருந்தது. காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கும் மக்களை மீட்டெடுக்கும்படி கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாய் சிலுவையில் இயேசு சாத்தானை வெற்றி சிறந்து அவன் கையில் அந்த அதிகாரத்தை பறிச்சிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. இனி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. கிறிஸ்து நமக்காக ஜீவனாக இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனை தோற்கடித்து மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, ஜீவனாக வெளிப்பட்டது. அதனால் 1:18 படிமா, வெளிப்படுத்தி 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கு பாராதலுக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமாம், மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவர் கையில், சாத்தான் கையிலேருந்து பறிச்சிட்டார். ஆனால் இனிமேல் நமக்கு மரண பயம் தேவையில்லை. மரணத்தை, பிசாசை, பாதாளத்தின் வல்லமை ஜெயிச்ச இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனால பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரம் நமக்கு நித்திய ஜீவனாக கொடுக்கப்படுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்துவோட பாவத்துக்கு மறித்தது உண்டானால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம்.
6:5 படிமா, ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், மரணத்தின் சாயல இணைக்கப்பட்டிருப்போமானா அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதல சாயலம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பாவத்துக்கு மரிச்சிருந்தோம் அப்படின்னா, அவரோட உயிர்த்தெழுந்த சாயலைன்னா அவரோட உயிர்த்தெழுந்த அவருக்குள்ளே நம்ம வாழ்கிறோம். அதான் கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், இனி நான் அல்லங்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பாவத்துக்கு மரித்தவங்க வாழ்க்கையிலலாம் இனிமேல் நம்ம கிடையாது, நமக்குள்ளே இயேசு இருக்கிறார், இயேசு வாழ்கிறார். நம்ம வாழ்கிறது மாம்சத்தில் பிழைப்பு அவரை பற்றி கொண்டிருக்க விசுவாசத்தில் தான். நான் இல்லை என் வாழ்க்கையில் என் ஆண்டவரை இயேசு செயல்படுகிறார். அந்த விசுவாசம் மேலோங்கி நிற்கும், பாவத்துக்கு இடமில்லை, உலகத்தில் தோல்வி எல்லாம் ஜெயமாக மாற்று கத்தனமோடு இருக்கிற அந்த பார்வை, அந்த செயல்பாடு நம்ம வாழ்க்கையில் வேணும். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தில் நான் பிழைச்சிருக்கிறேன். அதான் உண்மை. இனி நாம கிடையாது. பாவத்துக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுந்தாச்சு. நம்ம பாவத்துக்கு மரித்தது உண்மையான இயேசு உயிர் தெழுந்த சாயில இணைக்கப்பட்டுக்கிறோம். இனி நம்ம கிடையாது, நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே A to Z அவர் தான். அதனால் அந்த அனுபவத்தை, அந்த ஆண்டவரை தரிசிக்கிற, அவர் நமக்குள்ள செயல்படுகிற, அறிகிறதை பார்க்குற அந்த கண்கள் நமக்கு வேணும். நம்ம ஆண்டவரை வழிகளெல்லாம் அவரை பார்க்கணும். இந்த வழியில் கத்த நம்மோடு இருக்கிறாரு, நம்மோடு வராரு, நம்மோடு இது செயல்படுகிறாரு என்று அவரை பார்க்கிற பார்வை நமக்கு வேணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். எப்படி திறக்கிறார் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட நடந்து வந்ததையும் அறியாமல் இருந்தாங்க. எம்மாறு சிஷ்யர்களோடு ஆண்டவராக இயேசு நடமாடி வந்தார், கூட வந்தார். அவங்க முகம் துக்க முகமாக இருந்துச்சு. அவங்களோட பேசிகிட்டே வந்தார். பேசிகிட்டே வந்தவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள்ட்ட, என்ன இவ்வளோ துக்கமாக போகிறீங்க, என்ன எருசலேமில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா, அந்நியரா? இந்த இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பை நாங்கள் நம்பியிருந்தோம், மரித்து 3 நாள் ஆகியும் என்ன ஆச்சுன்னே தெரில. ஆனால் எங்களோட சேர்ந்த சில செய்திகள் இயேசு உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதை சொல்வதை கேட்டோம். அப்படிலாம் சொல்லிகிட்டே நடந்து போகிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 24:44 அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, வசிமா அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க தரிசன ஆகம சங்கீதங்களில் என்ன குறித்து சொன்னதெல்லாம் நிறைவேறணுங்க இருக்கிறான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இதெல்லாம் நடக்க வேண்டியது என்பதை அவன் இருதயத்தை திறந்து மனக்கண்களை திறந்தார், அவர்கள் அறியும்படிக்கு. இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள், இந்த உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நம்முடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். அவர் சொன்ன வேத வசனம் நிறைவேறும்படி இயேசு மனுஷகுமாரன் பல பாடுபடணும், மனுஷரால் தள்ளப்படணும், கொல்லப்படணும், அடக்கம் பண்ணணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு பேதுருட்ட சொல்கிறார். 16:21 மத்தேயில இதெல்லாம் சம்பவிக்க வேணும் அப்படின்லாம் சொன்னார்.
அதை விசுவாசிக்க முடியாமல் மந்த இருதயமாக இருந்தாங்க. அதனால தான் எம்ஆர்சிஸரோட போய் அந்த வசனத்தை விலக்கி இரவில் தங்கி அப்பத்தை பிட்டு அப்போ தான் கண்கள் திறக்குது. அப்பத்தை பிட்ட உடனே தான் கண்கள் திறக்குது. அவங்க பிறகு வழியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் நம்ம கூட பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களை திறக்கிறது மாத்திரமல்ல, வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். ஒரு ஆவியில் ஒரு எழுப்புதல், ஒரு பிரகாசமான ஒரு மனக்கண்களை அவரை அறியவும் ஒரு சித்தத்தை புரிந்து கொள்ளவும். சவுலுடைய கண்களை குருடாக்கிட்டு அனனியாவை அனுப்பி கண்ணை திறந்து வழியில் சந்தித்தார். அந்த இயேசு தான் என்ன உங்ககிட்ட அனுப்புனார். அவன் தலையில் செய்யும் போது அவன் கண்களை செதியில் விழுந்தது. உடனே கண்கள் திறக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து தாமதமின்றி இயேசுவே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்தான். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நம்முடைய கண்களை திறக்கிறார். எதற்கு? இயேசுவை அறிய, அவரை தரிசிக்க. அது இயேசுதான் தேவகுமாரன் என்று சாட்சி கொடுக்க பவுல் உடனே தாமதமின்றி இயேசுவை கண்டவன், இயேசுவை தரிசித்தவன் பவுல் தாமதமின்றி இயேசுவை சாட்சியாக அறிவிக்க புறப்படுகிறான். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முதலாவது உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். இயேசுவை பார்க்கும்படி, அவரை தரிசிக்கும்படி. உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறார், ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். இயேசுவை அறியும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு. முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால செயல்பட ஆரம்பிக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய கண்களை திறக்கிறார். வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்க இந்த செய்தி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறார், இயேசுவை அறியும்படிக்கு. இப்பொழுது பவுலும் சீசர்களும் அந்த ஓய்வினால் வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் நீதியான உள்ளத்தை திறந்தார், கவனித்து கேட்கும்படி. அந்த வசன கிரியை செய்து விசுவாசித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, குடும்பமாக ஞானசானம் எடுத்தாங்க. இந்த தியானிக்கிற இந்த வேலையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். நீங்கள் யார் என்பதை உங்களை பார்க்கும்படி, உங்களுடைய நிலையை அறியும்படி, உங்கள் தவறுகளை உணரும்படி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று. இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த உடனே தான் அப்படின்னா கண்கள் திறந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் அவன் வாழ்க்கையில் தகப்பன் வீடு ஞாபகம் வருது. தகப்பன் வீட்டை குறித்த ஞாபகம் எப்போ வருது அப்படின்னா அவன் புத்தி தெளிஞ்ச பிறகுதான். அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு கண்களை திறக்கிறாரு, தகப்பன் வீட்டை ஞாபகப்படுத்துறாரு. இப்போதான் அந்த மனக்கண்களை தகப்பன் வீட்டில் நடந்த சம்பவங்களெல்லாம் பார்க்குறான், மனக்கண்களை பார்க்குறான். எத்தனையோ பேர் திருப்தியாக சாப்பிட்றாங்களே, எத்தனையோ பேர் திருப்தியாக இருக்கிறாங்களே தகப்பன் வீட்டில். அது வரைக்கும் அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. புத்தி தெரிஞ்ச உடனே தான் தகப்பன் வீடு ஞாபகம் வந்த உடனே அந்த மனக்கண்கள் எல்லாம் அந்த சம்பவங்களெல்லாம் பார்க்குறான். கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள், தகப்பன் வீட்டில் அவன் இருந்த அந்த மேன்மையை, அந்த தகுதியை, அந்தஸ்தை இப்போ தான் பார்க்குறான். இந்த செய்தியின் மூலமாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் விட்டு தூரமாகி போயிருக்கலாம், எல்லாம் இழந்திருக்கலாம், ஒரு நிற்கக்கூடாத இடத்துல நிற்கலாம், எல்லாம் இழந்து நிற்கிறேனே, நிர்மூலமாகி போயிடுச்சே, பாலாகி போயிடுச்சே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கண்களை திறக்கிறார். இப்போ தான் தகப்பன் வீடு ஞாபகம் வந்து இளையகுமாரனுக்கு, நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன்,
பரலோகத்துக்கும் தகப்பனுக்கும் பாவம் செய்துட்டேங்கிற அந்த உணர்வு தன்னை பருத்தி அறிந்து கொள்கிறான். தகப்பன் விட்டு புரிந்து கொள்கிறான். பரலோகத்தின் தேவன்கிட்ட நம்ம சரண்டராங்கிற ஒரு எண்ணம் வருது. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னை அறிந்து தகப்பன் வீட்டின் மேன்மையை புரிந்து பரலோக தேவனிடத்திலையும் பூமியிலே தகப்பன் ஒப்புரவாகும்படி கடந்து வருகிறான். இந்த செய்தி முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்து இப்போ தகப்பனிடத்திலையும் பரலோக தகப்பனிடத்திலையும் திரும்பி வரப்போகிறீர்கள். தேவனை விட்டு தூரமாய் போன இளைய குமாரர்கள் இப்போ தகப்பன் வீட்டுக்கு வரும்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தகப்பன் வீட்டு மேன்மை இப்போ தான் தெரியுது. பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டுங்கிற உணர்வு வருகிறது. உடனே தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பன் ஓடி கட்டி பிடித்து முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொண்டு வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பாதரட்சியை தொடுத்து அவனை ஒரு பெரிய விருந்து கொண்டாடினாங்க. முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பின்மாற்ற நிலைமையிலிருந்து தகப்பனை விட்டு தூரமாய் கிடைக்க இளையகுமார் தகப்பன்ட்ட வரும்படி எப்படி ஒரு புத்தி தெளிவு வந்ததோ அதே போல் ஒரு தெளிந்த புத்தியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இப்பொழுதே கொடுத்து தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிற அந்த வழியை உங்களுக்கு திறக்கிறார். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்ததினால தகப்பன் வீட்டு மேன்மையும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிற அந்த உணர்வையும் பரலோக தகப்பனுக்கு பாவம் செய்திட்ட உணர்வையும் கொடுத்து இப்பொழுதே தகப்பனிடத்தில் சேர்ந்த இளைய குமாரன் திரும்பவும் அந்த மேன்மையை பெற்றது போல இழந்த மேன்மையை திரும்ப பெறுவதற்கு முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கண்களை திறக்கிறார். இரண்டாவது 107 சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இரண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு வசனத்தை அனுப்பி நாத்தான்வேல் போய் தாவீதை தன்னுடைய பாவத்தை எச்சரிக்கும் போது அவன் ரட்டுடுத்தி தன்னை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்த நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன். அந்த நியாயம் விசாரிக்கும் போது நான் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறேன்னு சொன்னான். ரெண்டாவது அவருடைய வசனம் பாவம் செய்த ஆத்துமாவை அந்த பாவம் செய்த தேவ மகிமை இழந்து போன ஆத்துமாவை அந்த குற்றமுள்ள ஆத்துமாவை குணமாக்குற ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது பாவம் செய்தவனை தான் பாவி என்று உணரத்தக்கதாக வசனத்தை அனுப்பி அவன் வாழ்க்கையை செய்த தவறை உணர வைத்து தேவனுக்கு விரோதமாய் நம்ம செய்த பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தில் வரும் நியாய தீர்ப்பு தண்டனிலிருந்து விடுதலை பெறும்படி தேவனிடத்தில் வந்து அவன் பாவ அறிக்கை செய்கிறவனாய் மாறுகிறான். ரெண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே செயல்படுகிறார். முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை திறந்து தகப்பனிடத்திலிருந்து போனவன் திரும்ப தகப்பனிடத்தில் திரும்பி வரும்படி ஸ்தானத்தை விட்டு போனவன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்படி அந்த கண்கள் அவனுக்கு பாதை காண்பிக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய கண்களை திறந்து எங்கிருந்து எங்கே போனேன் எங்கே இருக்க வேண்டியவங்கிற அந்த ஸ்தானத்தை காமித்து அவன் இழந்து போன ஸ்தானத்துக்கு திருப்பி விடுகிறார். இரண்டாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தவன் வரும் நியாய தீர்ப்பு தண்டனையிலிருந்து நான் தப்பித்து கொள்வதற்கு இயேசுவை தவிர வேறொரு வழி இல்லை. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். அந்த வார்த்தையின்படி தாவீது கண்டித்து உணர்த்தப்பட்டதனாலே இனி வரும் நியாய தீர்ப்பு தண்டனைக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவனிடத்தில் வந்து சரண்டர் ஆகிறார். பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து தேவ இரக்கத்தை பெற்று
தேவனால் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை திரும்ப தூக்கி நிறுத்தப்பட்டது போல வாழ்க்கையில் ஆத்துமாவை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இரண்டாவது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூன்றாவது லூக்கா 5:4-7 உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். மசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமாம், இரவெல்லாம் தன்னுடைய திறமையால் செயல்பட்ட பேதுரு இரவில் பிடிக்க வேண்டிய மீன் பிடி தொழில், அதே கடல், படகு, வலை, இதெல்லாம் அவனுக்கு ஒன்று கூட அன்றைக்கு பிறப்பிக்கலை. பகலிலே அவன் படகுல உட்கார்ந்து தம்முடைய வார்த்தைகளை போதனை செய்த பிறகு வழக்கத்துக்கு மாறாக பகலிலே மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போகிறார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீன் பிடிக்கிற இரவில் பிடிப்பான். ஆனால் ஆண்டவராக இயேசு அவனை பகலில் மீன் பிடிக்கும்படி அழைத்து போகிறார். காலங்கள் மாறுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காலங்களின் சமயங்களை மாற்றுகிறவ அவனுக்கு ராக்காலத்தில் இல்லை, பகற்காலத்தில் உள்ள மனுஷனாய் கொண்டு போகிறார். ராக்காலத்தில் அவன் செயல்பட்ட ஒன்று இல்லை, இரவு முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்று இல்லை. தோற்றுப்போன நிலையில் இருந்த அவனை வார்த்தையை கொடுத்து பகலிலே இரவில் விழாத மீன் பகல் எப்படி விழும்? ஆனால் அந்த வலையில் ஒரு மீன் கிடைக்கல. பகலில் 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் விழுது. இது அவனுடைய திறமைக்கு மிஞ்சினது, இயற்கைக்கு மிஞ்சினது. இதை அறிந்து கொள்ள முடியாத ஒன்று, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அவன் அறிவும் திறமைக்கு மிஞ்சினதை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதை கர்த்தர் பேதுரு வாழ்க்கையை செய்து அவன் தோல்வியை ஜெயமாய் மாற்றினார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். படித்த பட்டத்தை வச்சு பதவியை வச்சு பிரயாசப்பட்டீங்க, உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையே கிடைக்கல. உங்கள் பட்டமும் பதவியும் செய்யலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பட்டத்தின் பதவியும் வைத்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலையை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் படிப்புக்கு, உங்கள் திறமைக்கு மிஞ்சின ஒரு வேலையை தேவனே உங்களுக்கு தருகிறார். இந்த படிப்பு படித்த இந்த வேலை கிடைக்கும், இந்த போஸ்டிங் கிடைக்குங்கிற பிளானில் படித்து பார்த்தீங்க. நீங்கள் படித்தது உண்மைதான், பட்டம் வாங்கின உண்மைதான், அந்த வேலைக்கு தகுதியாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கலையே, பேதுருவுக்கு கிடைக்கலையே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதை விட மேலான ஒரு பதவியை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது இந்த அரசாங்கமே நினைச்சாலும் கொடுக்க முடியாது, அதிகாரிகளே நினைச்சாலும் கொடுக்க முடியாது. கர்த்தரால் ஒரு பதவி உங்களுக்கு இருக்கிறது. அது உன்னத தேவனுடைய திட்டம். இந்த உலகத்தில் நீங்கள் படித்த பட்டம், படித்த விட கொடுக்குற சம்பளத்தின் தொகையை விட ஒரு மேலான தொகை நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பதவிக்குரிய சம்பளம். பேதுரு அது முதல் இனிமேல் மீன் கிடையாது, மனுஷன் அப்படின்ட்டார். இது வரைக்கும் உனக்கு ஒன்றுமே கிடைக்கல, வார்த்தையை வச்சு 2 படகு நிரம்பிச்சில, அதே வார்த்தையை பிடிச்சு போய் மனுஷனை பிடி, இது முதல் நீ மனுஷனை பிடிப்பேன்னு சொன்ன உடனே வலையை விட்டுட்டான், வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். வலையை போட்டு அகப்படாத மீன் வார்த்தையில் விழுந்துச்சுன்னா அதே வார்த்தையில் மனுஷனை பிடிக்க ஆரம்பித்தான். இதே பேதுருவை கொண்டு முதல் பிரசங்கத்தில்
3000 5000 ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். படிப்பு இல்லை, பட்டை இல்லை, மீன் பிடிக்கிறவர்கள், இவங்களோட தொழில் வேற, இவங்க செய்கிற வேலை வேற. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன் தோல்வி எப்படி ஜெயமாக மாற்றுவான்னு உன்னுடைய வேலையே மாற்ற போகிறார். உன் வேலையே வேற. கர்த்தருடைய வேலையை செய்கிற மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். செய்தி கேட்குற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இதுவரையில் ஒன்றும் அகப்படலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன தான் என்னை குறித்து வச்சுருக்கீங்க ஆண்டவரே, ஏன் எதுவுமே அகப்பட மாட்டேங்குது? ஆனால் உங்களுடைய வார்த்தையை வச்சு செயல்பட்டால் கிடைக்குதே. அப்போனா ஒன்றும் கிடைக்காது, எனக்கு வார்த்தையில் இவ்வளோ பவரா? ஆமாப்பா அப்படி சொல்லி பிரமிக்க வச்சு, இனியும் உன்னுடைய வேலை மீன் பிடிக்கிறது இல்லை. மனுஷன் எப்படி போய் சொன்னோன்னா இயேசு பின்னாடி போயிட்டான். ஒன்றுமே கிடைக்கலையா? வார்த்தையை பிடிச்சி இயேசு பின்னாடி வா. தேவ பிள்ளை, வார்த்தையை பிடிச்சிட்டு இயேசு பின்னாடி வா. கர்த்தர் உன்னையும் வார்த்தையை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு செயல்படுகிற வேலைக்காரனாக மாற்றிடுவார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ, வல்லமை வெளிப்படும். அவர் வார்த்தை உனக்கில் இருந்தாலே போதும், ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுடுவார். மார்க் 16:20 படிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். எங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் கூட இருப்பார். எங்கே வார்த்தை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருப்பார். அவர் செயல் இருக்கும். என ஏசாயா 55:10-11 சொல்கிறது, மாரியும் பின்மாறி மழையும் விழுந்து விதைக்கப்பட்ட விதையை முளையை கிளப்பி விதைக்கிற விதையை புசிக்கிற ஆகாரம் கொடுப்பது எப்படியோ, என் வாயின்னு புறப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் என்னிடத்தை திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியத்தை மாய்க்கும். மறித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசர் கல்லை அடக்கம் பண்ணி கல்லை தூக்கி வச்சிட்டாங்க. மாத்தாள் மாதிரி அழைச்சிட்டு, லாசர் கல்லர் எங்கே வச்சுருக்கீங்க கேட்ட உடனே புறப்பட்டு போய் கல்லை புரட்டுங்கினார். நாருமே சொன்னார். உடனே இப்போ தான் நீ ஜெபிக்கிறாரு. லாசரை வெளியே வான்னு சொன்னார். மரித்தன் உடனே வெளியே வந்துட்டான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை கூப்பிடுறது போல கல்லறுக்கு வெளியே கூட்டு வந்துட்டார். மரித்தவன் உயிரோடு எழும்பினான். பாவத்தில் மறிச்சிருக்கிறானா, வியாதியில் மரித்த நிலைமையில் இருக்கிறானா, யாரா இருந்தாலும் நிர்மூலமாய் கிடக்குதா, பாழாய் போச்சா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெளியே வா. கெபிக்குள்ள இருக்கிற எலியாவே வெளியே வா, மரித்த லாசருவே வெளியே வா. இயேசுவின் நாமத்தினால மரித்தவன் உயிரோடு எழும்பினான். இன்னைக்கு உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்து நிர்மூலமானதை கட்டுகிறார், பாலானதை பயிரிழமாக்குகிறார். இதெல்லாம் பாலா போச்சுன்னு நினைக்கிங்களோ, அவருடைய வார்த்தை உலர்ந்து எலும்புகளையும் உயிரிடை வைக்கும். மரித்து போனவனை உயிர்ப்பித்து மேன்மையை பெருக பண்ணும். 3 காரியம் சொன்னேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தகப்பனை விட்டு போனவனை திரும்பி வர பண்ணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வசனத்தை கொண்டு அவனை ஆத்துமாவை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கண்களை திறந்தார். வேத வாக்கியங்கள், ஆகமங்கள், தீர்க்க தரிசனம், சங்கீதங்கள் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படி அந்த வேத வசனம் அந்த கண்களை திறந்தது. பிட்டு கொடுத்த பொழுது, தியானிக்கிற பொழுது, 2வது அந்த கண் திறக்கப்பட்டவன் தகப்பனை வீட்டையும் பரலோக தேவனை பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் கிடைத்தது. தகப்பனிடத்திலையும் பரலோக தேவனிடத்திலும் ஒப்புரவாகி இழந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான். 2வது வசனம் ஆத்மாவில் இருக்கிற அந்த வியாதியை நீக்கி அவனை குணமாக்கி வருகிற அழிவுக்கும் நியாயத்தீர்ப்பு தப்புவிக்கிறது. 3வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமை அவருடைய கண்கள் திறந்ததுனால, வசனம் செயல்படுறதுனால, வார்த்தை செயல்படுறதுனால தோல்வி ஜெயமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
என் ஆத்துமாவை கத்தரி சொத்து முழு உள்ளமே கத்தரி பரிசுத்த நாம் ஆத்துமாவை கத்தரி சொத்து கத்தரி செய்த சகல உபகாரம் வரவாது. கத்தராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தானி பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருடத்திற்கு காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். முகத்தை பிரசன்னமாக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.